பிரசங்கம் என்பது பிரசங்க பீடத்தில் நின்று பேசுறதை கேட்டிருக்கலாம். அதுக்கு உங்க போதகர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஆண்டு சொன்னதை நான் பேச விரும்புறேன். வார்த்தைகளை புறப்படும் போது நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர். எனக்கு ஆண்டு சொன்னார் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் ரொம்ப காலங்களாய் பெரும் பாடுகளில் என் பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பாடுகள். சில விஷயங்கள் மாறவே முடியாத ஒரு நிலைமையில இதெல்லாம் மாறுமா? பல வருஷங்கள் உன்னோடு போராடி கொண்டிருக்கிற சில பாடுகள் உன்னை சூழ்ந்திருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனையில் உன் பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையான முறையில மாற்றி உனக்கு சந்தோஷத்தால் உன்னை நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கூட கை தட்டி எஸ் லார்ட் I receive in the mighty name of Jesus. I receive it. எத்தனை பேர் நம்புறீங்க உன் பாடுகள் மறைந்து போக வேண்டிய நேரம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் எத்தனை வருஷம் உன்னை துரத்தி கொண்டு வந்திருக்கிறதோ, எத்தனை மாதங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ, ஆனா விசுவாசிக்கிறீங்களா? அவங்களுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு அனுப்பினார். வெளியே வேணா பார்க்கிறதுக்கு வேற மாதிரி மற்றவனுக்கு தெரியலாம். ஆனா நீ தனிப்பட்ட முறையில உன் அந்தரங்க வாழ்க்கையில உன்னுடைய நாலு சுவத்துக்குள்ளாக நீ படுகிற பாடுகளை மனுஷன் தெரியாம இருக்கலாம். ஆனா உன்னை அழைத்த தேவனுக்கு தெரியும். தாயின் கருவில உருவாகும் உன்னை அழைத்த தேவனுக்கு தெரியும். நீ எந்த அளவு உடைக்கப்பட்டிருக்கிறார். உன் வேதனைகளுக்கு உன்னுடைய காயங்களுக்கு மருந்தே இல்லாதபடி ஒரு சூழ்நிலைகளில் போய் கொண்டிருக்கலாம். ஆனா எத்தனை பேர் இந்த ஆராதனையில் உன் பாடுகளுக்கு எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கி உனக்கு கொடுக்க வேண்டிய கிருபையை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். எது நிமித்தம் உனக்கு பாடு? உன் குடும்பம் உனக்கு ஒரு பாடா இருக்கிறதோ, இல்ல உன் மனைவி உனக்கு ஒரு பாடா இருக்கிறாளோ, உன் புருஷன் உனக்கு ஒரு பாடா இருக்கிறானோ, இல்ல உன் பிள்ளைகள் உனக்கு ஒரு பாடா இருக்கிறாளோ, இல்ல உன் கூட இருக்கிறவங்க உனக்கு ஒரு பாடா இருக்கிறாளோ, உன் பாடுகளை கர்த்தர் மாற்றி எத்தனை பேர் நம்புறீங்க? பாடுகள் மாற வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த 2024 இருக்க போகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க. அதனால நம்ம பாடணும். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ். எத்தனை பேர் உங்க பாடு மாறும் ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் 2 கைகளை உயர்த்துங்கப்பா. ஏதோ ஒரு பாடுங்க. சர்ச்சைக்கு வரும்போது வேணா நீங்க வேற மாதிரி பந்தவ வரலாம். உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு உடைக்கப்பட்டிருப்பீங்க என்பது தேவன் அறிவார். ஆனா ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளையோட பாடுகளை நான் மாற்றுவேன். சொல்லுங்க. பிசாசு நினைச்சா இந்த பாடுகளிலேயே உன் வாழ்க்கையை நான் முடிச்சிருவேன். உன்னை கவலையிலேயே கொண்டு போய் உன்னை கவலைப்பட வச்சு உன்னை நொறுக்கி உன்னை சந்தோஷம் இருக்க விடாதபடி சிந்தனையில எதையாவது கொண்டு வந்து உன்னை பலவீனப்படுத்தி உன்னை அமைத்திடலாம் நினைச்சான். ஆனா என் ஆண்டவரோ இன்னைக்கு உன் பாடுகளை மாற்றும்படி உனக்காக கடந்து வந்திருக்கிற அந்த சபையை பார்த்து, எத்தனை பேர் சபையே உன்னை பார்த்து சொல்றேன், உனக்காக ஒருவர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் அவரை பிடிப்பதற்கு ரெடியா இருக்கீங்க? அவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி I am ready Lord. விட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கைகளை அசைச்சு காட்டுங்க பாபு. நல்ல கைகளை அசைங்க. எஸ் ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ஆண்டவர் சொன்னார்,
வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றினது. ஆமென். இன்னைக்கு இந்த உலகம் எதையோ பிடிக்க விரும்புது. ஒருவேளை சபையில, நம்ம சபை எப்படி எனக்கு தெரியும், ஆனா சபையில நீ பெரியவன், நான் பெரியவன், நீ இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, அப்படிப்பட்ட ஒரு பெருமையில மார்த்தட்டி கொள்வது கிறிஸ்தவம் அல்ல. உண்மையான கிறிஸ்தவம் இயேசுவை பிடிப்பதில் தான் இருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி yes Lord, amen. ஆராதனைக்கு வரும்போது என்ன 4 பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தவ வருகிறது ஆராதனை கிடையாது. இயேசு என்ன பார்க்கணும், அவர் பார்க்கிறார் இல்லையா, நான் அவரை பார்க்கணும். அப்படி வருவதா உண்மையான ஆராதனை. புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கை தட்டி ஒரு அல்லையே சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அதான் சொன்னார். நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துவை பிடிக்க விரும்புறீங்க? ஒரு அல்லையே சொல்லுங்க. இந்த சபை, இந்த வாலிபர்கள் எல்லாம் பார்த்து சொல்றேன், நீ யாரை பிடிக்கிறீ இல்லையோ கிறிஸ்துவை பிடித்துக்கோ. ஆமென். ஹalleluya. நான் மகிமை செலுத்துகிறேன். இல்லையே சொல்லக்கூடாதா? நான் மனுஷனிடத்திலிருந்து பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை, கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அல்லையே சொல்லுங்க பாப்போம். ஆமென். உன்னை வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிட்டு வருவேன். என்ன ஆண்டவரே பேசணுமோ, என்ன செய்யணுமோ நீங்க என்ன வச்சு செஞ்சிருங்க இயேசு சுவாமி, அவ்வளவுதான். எத்தனை பேர் அவர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்ம இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நமக்காக செய்ய போகிறார்? ரெடியா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. நல்ல கைகளை உயர்த்தி. யூத் மீட்டிங்ல வந்து யூத் மட்டும் இல்ல, நீங்க யூத் நினைச்சீங்கன்னா நீங்க உட்காரலாம். ஒரு அல்லையே சொல்லுங்கப்பா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்கிறதுனால கொஞ்சம் உட்காருங்க. பிரசங்கம் வந்து நல்ல கவனிங்க. சும்மா உட்கார்ந்த உடனே நீங்க எல்லாம் நீங்க பைபிளை க்ளோஸ் பண்ணிருங்க. நான் உங்களுக்காக வாசித்து கொடுக்குறேன். நீங்க வீட்டில் போய் நல்ல பைபிளை படிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா, சிரிச்ச முகமா, ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். சிரிச்ச முகமான்னு சொன்னாலும் சிலருக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பாசனம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதை கூட ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, அங்க பக்கத்தில் கை பிடி சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் கை கொடுங்க. சபையிலெல்லாம் வந்து நல்ல ஐக்கியமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். ஹalleluya. சபையில பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? ஆமென். அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லி உட்காராம இருக்கக்கூடாது. சபையில் ஐக்கியமா இருக்கணும். பக்கத்தில் பாருங்க, சபை என்பது ஐக்கியம். கிறிஸ்து தலையில, கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையா இருக்கிறாரோ, ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அவர் தான் தலை, நம்ம எல்லாம் அவயங்களா இருக்கிறோம். ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கரெக்டா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் தப்பா எதுவும் சொல்றாங்க இல்ல தானே? ஓகே தானே? சரி, எத்தனை பேர் கிறிஸ்துவை நீங்க பிடிக்க விரும்புறீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்பதான் ஆண்டு எனக்கு அழகான ஒரு வார்த்தை, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான். அதை இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்றதை போல இந்த காலத்துல தேவன் நம்மகிட்ட இதை விரும்புகிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம சகோதர பிரதர் வாசிப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்போம். நீங்க எல்லாம் என்ன கவனிங்க. சரியா? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அப்படியே வாங்கிக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தை நல்ல கவனிங்க. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, வசனத்தை அப்படியே நான் உள்ள எப்பவுமே இறக்கி அதை பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. எதை பிடிக்கிறீங்களோ வசனத்தை நல்லா உனக்குள்ள வச்சுக்க. யாரும் உன்னை அசைக்கவே சொல்லுங்க. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போமே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வசனம் உங்களுக்குள்ள இறங்கட்டும். வசனம் தான் உங்களுக்கு ஜீவன். தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா உங்க வாழ்க்கையில மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம்.
அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனில் யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே, இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க வரீங்களா? ஒயர்ல இருந்து ஒரு 5 பசங்க வாங்கப்பா, யூத்ஸ் வாங்கப்பா. இங்க நின்னுக்கோங்க. இதை கொஞ்சம் நவுட்டிடலாமா? நல்லா கொஞ்சம் நவுட்டிடுங்க. சீசர்கள் மாதிரி இப்ப இவர் தான் இயேசு நினைச்சுக்கோங்க, சரியா? இப்ப இவர் யாரை எழுப்ப போறாராம்? செத்தவங்களை எழுப்ப போறாராம். ஒரு அல்லிலே சொல்லக்கூடாதா? என்னங்க உங்க சபையில எழுப்பணுமா வேண்டாமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இல்லையா? நீங்களாம் சொல்றது எனக்கு கேக்குது. முதல்ல எங்களை யாராவது எழுப்பட்டும். சரி, நீங்க இதான் ஏசப்பா, சரியா? நீங்களாம் இவரை சுத்தி அப்படி நின்னுக்கும். நீங்க தான் படைகள் மாதிரி இவர் பக்கம் நெருங்க விடக்கூடாது. சரி, வாசிங்க பிரதர். இப்ப இயேசு கிறிஸ்து எவிரு தலைவனாகிய ஒருவனை, எவிருடைய வீட்டில் அவருடைய மகள் மரித்த நிலைமையில நித்திரையா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசு அவளை எழுப்பும்படியா கடந்து போகிறார். வாசிங்க பிரதர். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்றான். அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாவம். ஐயா நல்லா கவனிங்க. கிறிஸ்தவம் என்பது தேவனை நெருங்குவதில் இருக்கிறது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கிறிஸ்தவம் என்பது ஆமென் தேவனை நெருங்குவதில் இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புறீங்க நான் ஆண்டவரை நெருங்கணும்? அவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாவம். சொல்லுங்கய்யா, சத்தமா தான் சொல்லுங்க. நல்லா 2 கை வைத்து சொல்லுங்க. யாரை நெருங்குறீ இல்லையோ இன்னைக்கு நெருங்க வேண்டியவர் ஒருவரை நெருங்கு. உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லி நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு? ஏமே நீ அவரை நெருங்க உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா பாடுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாய் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி கமான், நல்ல கை தட்டி. பேட் வாசிக்கிறீங்கப்பா. அவர் இங்க வந்துட்டாரா? மால்கா பவுச்சாலா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல கை பிடிச்சா நீ நெருங்க வேண்டியவரை நெருங்குவாயானால். நல்லா பேசுங்க, தப்பு இல்லை இதெல்லாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு நீ நெருங்க வேண்டியவரை நெருங்குவாயானால் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு விலகட்டும். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? கம் ஆன். திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு இயேசுவை பிடிக்கும்படியாக, இயேசுவோடு நெருங்கும்படியாக போய் கொண்டிருக்கிற வேளையில வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். எத்தனை பேர் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? தெரியாம கேட்டணும் உங்ககிட்ட. இயேசு எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, கை கூட உயர்த்த யோசிக்கிறீங்க. பாரு, நீ இயேசுவை தெரிஞ்சு வச்சிருக்க போல. நல்ல கை உயர்த்துங்க. இயேசு எனக்கு தெரியுங்க. இயேசு எனக்கு தெரியும் அப்படின்னா கை உயர்த்துங்க பா. சும்மாவா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஐ லவ் யூ ஜீசஸ். கை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எதுல வைராக்கியம் பாராட்டுறோம் இல்லை, இயேசுவை தேடுறதுலையும் அவரை குறித்து கேள்விப்படுறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கேள்விப்பட்டாதான் விசுவாசம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவ இயேசுவை குறித்து என்ன செஞ்சாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உனக்கு விசுவாசம் வரணும்னா இயேசுவை குறித்து நிறைய கேட்டுக்கிட்டே இரு. கேள்வி உடனே கொஸ்டின் மார்க் நினைச்சிடாதீங்க, அது கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா?
ஒரு விசுவாசம் வரணும். நான்லாம் ஒரு ஊழியங்களுக்கு போகிறதுக்கு முன்னகுட்டி வந்து அந்த அளவு கர்த்தருடைய சமூகத்துல நிறைய காரியங்களை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த ஆச்சரியங்களை, அவருடைய மகிமையான காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்க தான் நமக்குள்ள விசுவாசம் வரும். ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்படி இல்லை நினைச்சுக்கோங்க, நீங்க எத்தனை வருஷம் நீ சபைக்கு வந்துட்டு போங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற பெஞ்சு அசையாத மாதிரி தான் நீங்களும் அசைய மாட்டீங்க வாழ்க்கையில். கரெக்டா நான் சொல்றது? எத்தனை பேர் மாறணும்னு நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமே சொல்லுங்க ஐயா. சந்தோஷமா சிரிச்ச முகமா ஒரு ஆமே ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஏமே சும்மா நம்ம பாடினா போதுமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். பாடும்போதே ஒரு நிமிஷம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா அப்படியே என்ன பார்த்து அப்படி இருக்கு. பாடும்போதே அன்பான தேவன் என் கூட வராரு. எந்த ஒரு சந்தோஷம் வேண்டாமா? வேண்டாமா? பக்கத்துல பாசங்க வேணுமா வேண்டாமா? ஏமே வேணும்னு சொல்ற பிள்ளைகள் மாதிரி சொல்லுங்க பாப்போம். அன்பான தேவன் என்னோடு வருவார், நல்ல சிரிச்ச மகமா கை தட்டி அன்பான நல்ல பாடும்போது அன்பான தேவன் என்னோடு வருவார். சொல்ற பிள்ளைங்க அன்பான தேவன் என்னோடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா இல்லையா? அன்பான தேவன் என்னோடு வருவார், நீங்க மட்டும் என்னோடு வருவார், அது போ. இன்னும் சத்தமா அன்பான தேவன் என்னோடு வருவார், அன்பான தேவன் என்னோடு வருவார். சின்ன பிள்ளை எல்லாம் சூப்பரியா. ஜோசுவா யூத்தோட சத்தத்தை காணுமே. சத்தம் ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? உங்களுக்காக தான்டா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டருக்குள்ள ஆவியில் எழும்பிடணும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். வாலிப யூத் மட்டும் பாடு பாப்போம். அன்பான தேவன் என்னோடு வருவார். யூத்ஸ் மட்டும் நல்ல ஒரு ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார். சேர்ந்து வரலாமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போ. நல்ல கை தட்டி அது போதும், அது போதும் என் வாழ்விலே. அப்போ ஆஸ்திகளை செலவழிச்சும் எதுலையுமே சுகம் ஆகாம ஒரே ஒரு நம்பிக்கை, நான் அன்னைக்கு உங்களே பார்த்து சொல்றேன், நம்ம வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்ம போராடி இருப்போம். ஆமாவல்ல சொல்லுங்க பார்ப்போமே. வியாதி மாத்திரம் கிடையாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில போராடி என்ன செய்து கூட சில நேரங்களில் சக்சஸ் ஆகாம போயிருக்குமா இல்லையா? சொல்லுங்க, கை உயர்த்துங்க பாப்போம்.
நிறைய முயற்சி பண்ணிட்டோங்க. எங்களை மாதிரி யார் முயற்சி பண்ணிருக்க முடியும்? எங்களை மாதிரி யார் செஞ்சிருக்க முடியும்? ஆனாலும் உனக்கு அற்புதம் நடக்கல. ஏன்னா நீ இன்னும் கிறிஸ்துவ தொடல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் அற்புதம் நடக்கலன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்துவ நீ டச் பண்ணல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு, நீ யாரை தொடுறீங்களோ அவரை தொட்டுரு இன்னைக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. தொடர போற பிள்ளைகள் கை உயர்த்துங்க சொல்லுங்க. சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லாம் கை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை இன்னைக்கு உம்மை தொட்டுட்டு தான் ஆண்டவர் இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே போக போறேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ தொடுறீங்களே நான் தொட போறேன் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. எதெல்லாம் ஃபைட் பண்ணுமோ அதுல ஃபைட் பண்ணு. ஆண்டவருடைய காரியத்துல சண்டை போடு. தேவனுடைய சமூகத்துல தப்பே இல்லை. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். எதுல வைராக்கியம் பாரு? ஆண்டவர் தேடுறதுல வைராக்கியம் பாரு. ஆமென். இங்க நிறைய விஷயங்களை நீங்க பொருள் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆமென். நான் கொஞ்சம் யோசித்தேன், எல்லாமே ஸ்மார்ட்டாவே கொடுக்குறாங்களேன்னு யோசித்தேன். ஆமென். பொதுவா பைபிள் இந்த மாதிரி கொடுப்பாங்க, அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாது. ஆமென். ஹெட்செட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு யோசித்தேன். ஏற்கனவே பாதி காது கேட்காம தான் அலையுது. கரெக்டா? அவன் தாய்மார்கள் தான் தெரியும். புள்ள தன் பையன் வந்து தான்கிட்ட பேசுறத விட போனையே தானே பிடிச்சி இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இதுல இந்த கேமிங்லாம் இருக்கும் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஹெட்செட்லாம் கொடுத்தா ஈஸியா இருக்கும் விளாடுறது. என் கூட பசங்கள்லாம் அப்படி அடிமையா இருந்தவங்க தான். ஆண்டவர் நம்மளை சந்திக்க வச்சார், அப்படியே மாறிட்டானுங்க வாழ்க்கை. உடலில் சொல்லக்கூடாதா? இந்த கீபோர்டு வாசிக்கிற பையன்லாம் கேமிங் சேனலே நடத்திட்டு இருந்தான். அவ்வளோதான். ஒரு முறை என்னை சந்திக்க அங்கெல்லாம் வரமாட்டேன்னு தான் சொன்னான். கர்த்தர் கொண்டு வந்தா தூக்கினார், மாற்றின இன்னைக்கு கீபோர்டை கற்றுக்கிட்டு எல்லாமே கற்றுக்கிட்ட பசங்க. ஒரு அள்ளியில் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா பேடோ தம்பி ஒரு பையன் வாசிப்பான். அவன் ஃபுல்லாக முயல் பிடிக்க போகிறவன். அவனெல்லாம் பிடிச்சி இயேசு மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்கே அடங்காதவனுங்க அவனுங்களாம். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு? சந்தோஷம் கொடுத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அந்த பக்தி விருத்தியாய் பயன்படுத்தும்படியாக ஒரு அள்ளியில் சொல்லக்கூடாதா? ஆமென். அப்பா ஹெட்செட் வந்துட்டு பையன் எவ்வளோ நேரம்னாலும் ஃபோன் பேசலாம் ஃப்ரீயா, காது வலி கை வலிக்காதுன்னு சொல்லி உட்காராது. ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருக்காக அதை பயன்படுத்திக்க. ஒரு அள்ளியில் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் பாஸ் சொல்லுங்க, நான் தொட ரெடி ஆகிட்டேன், நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு கேளுங்கப்பா. ஆமென். நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் சூப்பராக போகலாம். சரி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உண்மையாவா? உண்மையா இருக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆட்கள் பாடும் போதெல்லாம் என்றும் ஆனந்தம், ஆனா வாயில பாருங்க சிரிப்பே இருக்காது. கரெக்டா நான் சொல்றது? நம்ம பாடுற வாழ்க்கையும் நம்ம அப்படி மாறணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் கை வைத்து சிரிச்ச முகமா, அன்பான தேவன் என்னோடு வருவார். இடத்துல அசைஞ்சு சந்தோஷமா அன்பான ருசிச்சு பாடுயா, ருசிச்சு பாரு. ஆமென். அன்பான தேவன். ஆமென். வேத அழகா சொல்லுகிறது, அவர் இயேசு வருகிறார் என்கிறத கேள்வி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமேல் ஆண்டவருடைய காரியத்தை நீ கேட்டுட்டே இருக்க போற. அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்களேன். ஆமென். அவரை பத்தி கேட்டுப்பார், படிச்சுப்பார். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் வரும், ஒரு பலன் வரும். அவ கேள்விப்பட்டாலாம். என்ன கேள்விப்பட்டா? ஒருத்தர் வந்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? 2024 உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒருவர் வந்துட்டார். உன் உபத்திரவத்தை மாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். உன் பெரும் பாடுகளை மாற்ற ஒருவர் வந்துட்டார். விசுவாசியின் கை தட்டி வாங்கிக்கங்களேன். உங்களுக்கு தானே பிரசங்கம் பண்றேன். நல்லா 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 எனக்காகல, அவருக்கு அவருக்கு எனக்கு தட்ட சொல்ல, அவருக்கு தட்ட சொல்றேன். ராஜாவுக்கு. சூப்பர், அவர் சூப்பர். நல்லா. உங்க பேர் என்ன? விக்டர். God bless you brother.
உற்சாகம் ஆவி நல்லா கை தட்டி வித்தியாசம். சிலரை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். பாட்டி நீங்க சூப்பர் பாட்டி. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்புறீங்க? சில காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்லும் போது உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இப்போ அவரை நெருக்கிட்டு போறாங்க. இப்போ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து வெறுமையாகி மனுஷரால் தள்ளப்பட்ட அந்த நாட்கள்ல அந்த பெரும்பாடு, இந்த தீட்டு, மத்தியில் போக முடியாது, வெறுமையான ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்ட ஒரு நிலை. மனுஷன்லாம் அந்த காலங்களில் எவ்வளவு தள்ளி வச்சிருப்பாங்க இல்லையா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனையோ காலங்கள், எத்தனையோ சூழ்நிலை மனுஷர்கள் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்கய்யா. குடும்பம் தள்ளி வச்சிருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமாவா இல்லையான்னு கேளுங்கப்பா. அப்போ ஆனாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, இந்த சூழ்நிலையை மாற்றணும்னா ஒரே ஒருத்தரால் முடியும். அவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எப்படிப்பட்ட தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர். இன்றைக்கு நான் வருத்தத்தோடு இருக்கிற எனக்கு மனுஷனிடத்திலெல்லாம் பலன் கிடையாது, மனுஷனிடத்திலெல்லாம் நம்பிக்கை இல்லை, மனுஷனிடத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனா நான் ஒருவரை தொட்டுட்டேனா என் வாழ்க்கை மொத்தமா மாறும் சொல்ற ஒரு கேள்விப்படுகிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில யாரை தொடரணும் இல்லைன்னா அன்னைக்கு அவரை தொட போகிறேன். ரெடியா இருக்கிறவங்க ஒரு ஆமே, ரெடியா இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாரு நீப்பா? நீ என்ன நீங்க கட் பண்ணுப்பா. ஏற்கனவே இதுக்கெல்லாம் கண்ட்ரோல கொண்டு வரதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல வர நீங்க கேமராவை போட்டு வீடியோவை காமிச்சு எல்லாம் அங்கேயே பாக்கு. என்ன பாரு, நான் அதனாலதான் பாட்டு பாடும்போது கூட அதை ஆஃப் பண்ணிடுவேன். நான் பாடும்போது நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு பாடணும். ஒரு அழியில சொல்லக்கூடாதா? சும்மாவே நம்ம ஆட்கள் ஆராதனைக்கு வந்துட்டு எங்கேயோ பார்த்து நிற்கும். இப்போ ஈஸியா போயிட்டு ஐயரோல் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நடத்தும் போது இதுகள் எங்கேயோ பார்த்துட்டு, ஐயா அங்க சென்ட்ரல் நிற்பார், இதுகள் எங்கேயோ பார்த்து. தெரியாம சொல்லிட்டேன் உங்களை பார்த்து. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சிலர் யோசிக்கிறாங்க, அந்த அக்கா சிரிக்கிறது எனக்கு தெரியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. சூப்பர். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஜனக்கூட்டத்து மத்தியில அவரால் போக முடியல. திரளான ஜனக்கூட்டம், திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை ஒண்ணே சொல்றேன், விசுவாசிச்சீங்கன்னா நீங்க அற்புதத்தை பார்ப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நேரம் இல்லை, அதனால டக்குன்னு முடிச்சிடுறேன். ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. இவ உன்னே ஒன்று நினைச்சா, இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேனா என் பாடாவே இருந்துரும். இன்னைக்கு ஒருத்தர் எனக்காக வந்திருக்கிறாருங்கிறத கேள்விப்பட்டுட்டேன். இன்னைக்கு நான் விடமாட்டேன். இந்த சமுதாயம் என்னை சுற்றி இருக்கிறவன் எதை பிடிக்கிறான்னு இல்லையோ, நான் ஒருத்தரை பிடிக்க வந்திருக்கிறேன். நான் அவரை தொட்டுட்டேனா என் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு அழியில சொல்லுங்க பாவம். ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அந்த நாட்களில் அவங்க அப்படி போகும்போது சும்மா போய் மேலே ஒரு துணியை போட்டுட்டு மறைச்சிக்கிட்டு, புரியுதா நான் சொல்றது? மறைச்சிக்கிட்டு யார் என்னை பார்த்துருவாங்களோ எப்படியாவது அவரை நான் தொடணும். ஐயா நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாக ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க. நீ இந்த சபையில் எந்தெந்த இடத்துல இருக்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த ஆராதனையில் இந்த வார்த்தை மூலமாய் தொட வேண்டியவரை தொடு. உன் வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார், தர வல்லவராக இருக்கிறார். உன் பாடு பெரும்பாடா இருக்கலாம், எத்தனை வருஷ பாடுகளா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ தொட வேண்டியவரை தொட்டுட்டானா எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வேளையில மாற வேண்டியவைகளை கர்த்தர் மோற்றமாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? கடந்த நாட்கள்ல ஒரு அருமையான சாட்சி நீங்க யூடியூப்ல கூட பார்த்தா தெரியும். ஐயனார்னு ஒரு பிரதர் ஜிப்மர்ல சீரியஸா இருந்தார். ஆவியானவர் திடீர்னு என் உள்ளத்துல ஏவனார். எங்க கூட்டங்களுக்குலாம் வர்றவர் அவர் ஐயனார், அவர் பேர். அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஆவியானவர் சொன்னா, நீ போ. நான் போய் ஜிப்மருக்குள்ள போய் பல நாட்களாக டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும். பிளட்ல மூளையில தானே
மூளையில வந்து பிளட் கிளாட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா ஸ்ட்ரோக் வந்துடும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு போய் அந்த வார்டில் அவர் மேல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும் போதே அவர் எழும்பி உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. அங்க மாத்திரம் அந்த அற்புதத்தை பார்த்த அநேகர் ஒவ்வொருவராய் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு 15 பேருக்காக ஜெபம் பண்ணேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் எழும்பி உட்கார கர்த்தர் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களாம் வந்து நிற்க வச்சார். அந்த சகோதரரை கர்த்தர் மாற்றி அவர் சொன்னார், இனி நான் உங்களை இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன் பிரதர், இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் உங்களுக்கு இன்னைக்கு உண்டாகுமானால் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு மாற வேண்டியவைகளை கர்த்தர் மாற்றி உன் பாடுகளுக்கு ஒரு முடிவை இன்னைக்கு கர்த்தர் உண்டாக்கட்டுமே. விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் ரெடியா இருக்கிறவங்க கை உயர்த்திக்கோங்க பார்க்கலாம். நல்லா கை உயர்த்திக்கோங்க, நல்லா கவனிங்க. இப்போ அவளுக்கு ஒன்னே ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னன்னா இந்த வேளையில என்ன மற்றவன் எத்தனையோ பேர் தள்ளி இருக்கிறான், எத்தனையோ பேர் இனி இந்த பக்கம் வராதன்னு சொல்லி என்னை ஒதுக்கி இருக்கிறான். ஆனா ஆண்டவரே, இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். அவர் வஸ்திரத்தை நான் தொடணும்னு சொல்லி கூனி குறுகிதான், உடைஞ்சு போய் தான், மறைஞ்சு போய் தான் அவ போகிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வேணும் உன் வாழ்க்கை மறைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா அந்த 2024ல நீ விசுவாசிச்சா உன்னை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக என் கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கூட ஒரு 1/2 நிமிஷமாவது கைகள் தட்டி இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, இன்னைக்கு சில சூழ்நிலைகளினால நான் மறைந்து போயிருக்கிறேன், ஒளிஞ்சிருக்கிறேன். சில மனுஷர்களை கண்டு நான் ஒளிஞ்சி போறேன், சில மனுஷர்களை கண்டு நான் மறைந்து கொண்டு போறேன். என் கடன் பிரச்சனையினால சில நேரங்களை இவனை பார்த்திடக்கூடாதுன்னு சொல்லி நான் மறைந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த நாள் தான் கடைசி நாளா இருக்க போகிறது. தொட வேண்டியவரை நான் தொடுவேனேயானால் இன்றைக்கு கர்த்தர் என்னை வெளியரங்கமாக மாற்றி என் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என் ஆண்டவரை நிறுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கூட கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கையை தட்டு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க, நல்ல ஆவியில அந்நிய பாஷை பேசு. இதுவரைக்கும் சிலரால நீ மறைந்து தானே போய் இருந்த. ஆமாவல்ல சொல்லுங்களேன், ஆமாவல்லையா? எத்தனை பேர் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கீங்க? சில நேரங்களில் மனுஷர்களை பார்த்து நீ மறைந்து போய் இருந்திருப்ப. ஆமாவல்லையா? சொல்லுங்க, அவங்க மட்டும் என்னோட சேர்ந்து ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இனி மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, மறைந்திருக்கிற ஒண்ணு கர்த்தர் வெளியரங்கமாக மாற்றி உன்னை இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் மாத்த போறார். ஏன்னா நீ சாதாரணமானவரை தொடல, கிறிஸ்துவை தொட போகிறாய், ரட்சகரை தொட போகிறாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொட போகிறாய், எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனை தொட போகிறாய். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை தேவன் எனக்கு உண்டாக்கி, கம் ஆன் பீப்பிள். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. மால்கா போட்டா. அப்போ கொஞ்ச நேரம் தான் அவன் நினைச்சிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு தான் ஆண்டவரே இந்த வஸ்திரம், இந்த வேதனை, இந்த மறைந்திருக்கிற சூழ்நிலை என்ன தள்ளிடுவானுங்க, இவனை என்ன எவனாவது பார்த்துட்டானுங்கன்னா நீ எதுக்குடா இந்த கூட்டத்தில் வந்த? ஆமாவா? எத்தனை பேர் அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க? அவன்கிட்ட கை உயர்த்துங்க பார்ப்போம். நல்லா கை உயர்த்துங்க. ஏன் தெரியும், சில உண்மையில சில வேளைகளில் நீ சில இடத்துல போய் நிற்கும் போது உன்னை பார்த்து அவலட்சணமா பார்த்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? உன்னை வேறு விதமாய் பார்த்துருப்பாங்க. உன்னை பார்த்து உன்னையோ உன் பிள்ளைகளையோ தள்ளி வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். ஆனா நம்புங்க, தள்ளப்பட்ட ஒன்னை ஆண்டவர் தலைக்கல்லாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கையை தட்டி ஒரு அல்லையிலே சொல்லக்கூடாதா? அப்பதான் அவியான உள்ளத்துல உணர்த்திட்டே இருந்தார். அவளை சுத்தி அநேக காரியம் இருந்தது. மறைந்து போய் நிக்கிறா, ஒடுங்கி போய் நிக்கிறா. எப்படியாவது ஒரே ஒரு ஆசை, என்னன்னா அவர் வஸ்திரத்தையாவது நான் தொட்டா போதும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போமே, அவர் வஸ்திரத்தையாவது தொட்டா. எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, அவர் வஸ்திரத்தையாவது தொட்டா போதும். என்னை சுத்தி பேசுறவங்களாம் பேசட்டும், இதுதான் என் வாய்ப்பு, இதுதான் கர்த்தனை கொடுத்த ஒரு சான்ஸ், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்னை சுத்தி 1000 பேர் இருக்கலாம், என்னை சுத்தி 10,000 பேர் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவர் வஸ்திரத்தை தொட்டுட்டேனா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் சொல்லிதான் அவ போகும்போது மறைந்திருந்து போகிறா.
மறைந்திருந்து போகிறா. ஏன்னா அவரை சுத்தி ஒரு கூட்டம் நின்று கொண்டே தான் இருக்கிறது. அப்பதான் எனக்கு சொன்னார், என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை சொல்லட்டுமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவன்கிட்ட கை வைத்துங்க பாப்போம். ஆண்டவர் சொன்னார், அந்த கூட்டத்தில் அவ என்ன தொட்டிருக்கவே முடியாதுடா. சொல்லுது புரியுதா புரியலையா? இதுல ஆண்டவர் என்னோட தனிப்பட்ட முறையில் பேசுற விஷயம். ஆண்டவர் சொன்னார், அவ சும்மாலாம் என்ன நெருங்கி இருக்க முடியாதுடா. எனக்கு அவளை தெரியும். என்னை சுத்தி என்ன நெருக்கி ஒரு புள்ள வந்து கொண்டிருக்கிறாய். அவளை இந்த உலகம் வெறுத்து இருக்கு. ஆனா எனக்கு தெரியும், அவளுக்காக தான் என் வஸ்திரத்தையே நான் நீட்டினேன்டா. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஐயா, அவ போய் தொடராள் இல்லையா? அவ தொடர்றது தேவனுக்கு தெரியும். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைக்காக நான் வஸ்திரத்தை அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்தேன், அவ டச் பண்ணும்படியா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போதான் நல்லா கவனிக்கணும். அவ வஸ்திரத்தை தொட்டவனே வேதம் சொல்லுகிறது. டக்குன்னு படிக்க வருது. டக்குன்னு அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் எல்லாரும் சொல்லுங்க உடனே. இன்ஸ்டன்ட். எல்லாரும் சொல்லுங்க உடனே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கை வைத்துங்க. உடனே. இனி அற்புதம் தாமதிக்க கூடாது. இனி எனக்கு உடனே அற்புதம் நடக்கணும்னு சொல்ற பிள்ளைங்க 2 கைகளை உயர்த்தி ஒரு 3 முறை ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போமே. உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்றுச்சு. இப்போதான் நடக்கும் பாருங்க. ஆண்டோடைய கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்க. படிங்க பிரதர். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் சரீரத்தில் உணர்ந்தால் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை ஆண்டவருக்கு தான் தெரியுமே. அவர் சொல்றார், ஏன்னா அவ மறைஞ்சிருந்தா. அப்ப ஆண்டு சொல்ற, தண்ணியிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார்? என்ன தொட்டது யார் என்றால் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஜனங்கள் நெருக்கிட்டாங்க ஆண்டவரே. கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவர் உன்னை தொட ஆசையா காத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஆமா இல்லையா? நீ ரொம்ப ஸ்பெஷல். எத்தனை பேர் ஸ்பெஷல்? அவங்க மட்டும் கை வைத்து, நான் ரொம்ப ஸ்பெஷலுங்க ஆண்டவருடைய பார்வை. உண்மையா நான் ஸ்பெஷல் சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து தேங்க்யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து ஏன்னா ஆண்டவர் தான் தெரியுமே. தனக்கு சுத்தியும் கூட்டம் இருக்கு. ஆனால் என்ன தொட்டது யாரு? ரொம்ப நாள் மறைஞ்சிருந்துட்டா. 12 வருஷ காலம் அவளை கண்டுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. 12 வருஷ காலம் அவளை தள்ளி வச்சிருக்கிறாங்க. தள்ளப்பட்ட அவளை ஆண்டு அழகா, நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். அவங்க சீஷர்கள்லாம் சொல்றேன், எப்படி ஆண்டவரை கேட்கிறீன்னு சொல்லும்போது இதை செய்தவனை காணும்படிக்கு 32 அடுத்தது போயிருக்கு. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து எல்லாம் அவருக்கு சொன்னார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது தேவனை தொடுவது, அவருக்கு முன்பதாக வந்து நிற்பது. கைகளை உயர்த்துவீங்களா? ஐயா, இதுதான் என் சபை. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. இந்த அனுபவம் நமக்கு இல்லைன்னா நம்ம வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள். இன்னைக்கு ஒன்னே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆராதனையில் நம்பியவா எப்படி வானா, ஆண்டவர் உண்மை நான் தொடணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் சுதந்திரிக்கணும், ஆண்டவரே. அப்பதான் அவ முன்ன பயந்து நிற்கும் போது ஆண்டவர் அழகாக, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மகளேன்னு கூப்பிட்டாராம். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயா, தள்ளப்பட்டவளை என்ன நினைக்குமோ இந்த சமுதாயம், இந்த கூட்டத்துக்குள்ள நீ வரலாமான்னு சொல்லி தள்ளப்பட்ட அந்த இடத்துல அவர் அழகா சொல்ற, மகளே. ஆமே, அந்த வசனத்தை மட்டும் படிச்சு அப்படி நான் முடிக்க விரும்புறேன். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனைக்கு பிறகு நீ சமாதானத்தோட போய்? ஏன்னா நீ தொட வேண்டியவரை நீ தொட்டதால மறைந்திருந்த உன்னை அவர் வெளியே கொண்டு வந்து, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க 2023 வரைக்கும் நீ மறைந்து இருந்திருக்கலாம். சில காரியங்களால மறைந்து இருக்கலாம். ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்து. உங்க பிரச்சனை உங்களுக்கு தானே தெரியும். எது நிமித்தம் நீ மறைந்து இருக்கிறியோ? சில நேரம் சொல்லுவாங்களா, வெளியே தலை காட்ட முடியல பிரதர்.
அவ்வளவு வேதனை இருக்கிறது, அவ்வளவு துக்கம் இருக்கு. 4 பேர் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஆனா நம்புறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை பார்த்து சொல்ல, பயப்படாத மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி. பக்கத்துல எல்லாம் கைவிதி சொல்லுங்க, சுகமாயிரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சுகமாயிரு, சுகமாயிரு. ரெடியா இருக்கீங்களா சுகமாயிருப்பதற்காக? ஏமே நம்ம எல்லாம் அப்படி எளிமை நிற்போமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மால் காபூட்டால சுந்துலமாட்டா. எல்லாருமா கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு அவரை தொட வந்திருக்கிறேன். வாலிபர்கள், வாலிப சகோதரன் சகோதரி, இன்னைக்கு அவரை தொட்டு சில விஷயம் உன் வாழ்க்கையில மறைவா இருக்கிறது பார். உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நீ யாருக்கும் உன்னை ப்ரூவ் பண்ணணும் அவசியமே கிடையாது. யாருக்கு முன்னாலே உன்னை நீ நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது. நீ அவரை தொடு, உன்னை அவர் நிரூபிச்சு காட்டுவார். மகளேன்னு கூப்பிட்டது போல இன்னைக்கு உன்னை பார்த்து அவங்க மாத்தனோடு சேர்ந்து, ஆண்டவர் இந்த ஆராதனையில டச் மிலோ, நான் உண்மை தொட வந்திருக்கிறேன். நீர் என்ன தொடரீர்கள், நான் உண்மை தொட வந்தேன். அவங்க மாட்டு 2 கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை ஆவியில் அபிஷேகம் பெற்ற பிள்ளை அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆண்டவரை நம்மை தொடுவாராக. 2 கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. நல்ல கையை உயர்த்தி ஆராதனை 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 நீ பாடும்போதே ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டுமே. ஆராதனை ஆராதனை யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே சொல்லலாமா? நன்றி ஐயா. உம்மை முழு உள்ள நல்ல கையை உயர்த்தி தட்டுவோமா? நல்ல தட்டும் போதே விடுதல் வரட்டும், சுகம் உண்டாகட்டும். அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய்
ஆசையா ஆராதனை 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 நல்ல சந்தோஷமா நிரம்பி ஆராதனை. உனக்காக வஸ்திரம் இன்னைக்கு நீட்டப்பட்டிருக்கிறது என்று நம்புற பிள்ளைங்க, அவரை தொட போறேன், ஒரு வல்லமையை சந்திக்க போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆராதனை 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 எல்லோருமா ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் ஒவ்வொரு பேர் மேலும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒருவரை விட்டுறாதீங்கப்பா, ஒவ்வொரு பேரும் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா சாபங்கள் நீங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பெரும் பாடுகள் மறைந்து போகட்டும். இந்த ஆராதனையில உம்முடைய தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் பலப்படுத்தும். சத்தமா வெறித்தனமா ஆராத உயர்த்தி பிசாச வெட்கப்படுத்தி ஆராதனை ஆராதனை ஆமென் 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 ஆராதனை 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 வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது எப்படி இயேசு உனக்காக அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்காக தன் வஸ்திரத்தை நீட்டினாரோ, இன்றைக்கு யாருமே தொட முடியாத இடத்துல அவ ஈஸியா தொட்டாதானே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி வந்தது போல இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் போது நீயும் சொல்ல, ஆண்டவரே நான் உம்மை தொடும்படி வந்திருக்கிறேன், நான் உம்மை பார்க்கும்படி வந்திருக்கிறேன், இப்பொழுது என்னை தொடணும், உம்முடைய வல்லமை என்னை தொடணும், உன் வல்லமை என்னை சந்திக்கட்டும், என் வாழ்க்கையை மாற்றட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற பெரும் பாடு, என் குடும்பத்தில் இருக்கிற பெரும் பாடுகள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து போவதாக. சபையே மௌனமா இருக்காத, இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடம் தான், வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு விடுதலை இன்னைக்கு உண்டாகட்டும். எப்படி அவள் விடுதலையோடு சுகமாகி பலத்தோடு இயேசுவுக்கு முன்பதாக நின்றாலோ, இனி நீ கூனி குறுகி நீ வரக்கூடாது. இனி உன் வாழ்க்கை கூனி குறுகி பலவீனத்தோடு உடைக்கப்பட்டதோடு அவமானங்களோடு வெட்கத்தோடு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. இந்த ஆராதனையில உன்னை கர்த்தர் தலை நிமிர செய்வாராக. தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்து தலை நிமிர செய்யட்டுமே. எங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்க மனிதரால் மறைந்து ஒளிந்து போனியோ, அதே மனிதர்கள் முன்பதாக உன்னை நிறுத்தி, உன்னை அலங்கரித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பெருக பண்ணி, உன்னை பலப்படுத்தி, அப்படி எல்லாரும் துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே,
உன்னை துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. எல்லாரும் பாடலாமா? துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. உன்னை துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம். ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்லா கை தட்டி உயிர் தெழும்ப செய்வார். உடைஞ்சு போனது எல்லாத்தையும் கை தட்டி டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். கையை தட்டி சத்தமா எஸ் லார்ட். 2024 என்னை கர்த்தர் துதிக்க வைப்பார், என்னை அலங்கரிப்பார், என்னை உயர்ந்த இடத்தில் நிற்க வைப்பார். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏற பண்ணுவார், உன்னை அலங்கரிப்பார். அலங்கோலமாய் காணப்பட்ட மக்கள் மத்தியில கர்த்தர் உன்னை அலங்காரமாய் நிறுத்துவார். அப்படி உங்களுக்கான ஜெபிக்க விரும்புறேன். இந்த வார்த்தை நிச்சயமா அனைவரோட பேசி கொண்டிருக்கோம். இப்ப மாத்திரமல்ல, இதுக்கு பின்பு யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்க்கிற ஒரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவேளை இந்த ஆராதனையில் ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோட நான் வந்திருக்கிறேன், வியாதியோட வந்திருக்கிறேன், அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவாராக. ஒரு பீஸ் அப்படி பலவீனமா இருக்கிறவங்க மட்டும் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. மற்றவங்க 2 கரங்களை உயர்த்துங்க. இந்த திருச்சபைக்காக, இங்க ஊழியம் செய்கிற அன்பு தேவதாசருக்காக, சபை மக்களுக்காக, கமிட்டிக்காக, மூப்பர்களுக்காக தேவனுடைய கரம் இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியா, இன்னும் பல திருச்சபைகள் இந்த சபை மூலமாய் கட்டப்படும்படியா, வாலிபர்கள் எழும்பும்படியாக, தம்முடைய ஜீவனுக்காக, தேவனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய, தம்முடைய உயிரை கூட குடிக்கக்கூடிய வாலிபர்களை கர்த்தர் எழுப்பி இந்த சென்னை பட்டணத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியா, நம்புற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆவியில் எங்களோடு இருக்கிற பிள்ளைங்க, எங்களோடு சேர்ந்து கரங்களை நீ உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே இன்றைக்கு இந்த பட்டணத்துல, இன்னைக்கு இந்த சபையில, இந்த ஆலயத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கட்டும். வாலிபர்கள் எழும்பட்டும். யோசுவாக்களை போல அவர்கள் எழும்பி கானானை சுந்தரிக்கட்டும். ஆண்டவரே எரிகோ கோட்டைகளை உடைக்கட்டும். ஆயி பட்டணத்தை பிடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் பெரும் பாடுகளும் இன்றைக்கு மாறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். பலவீனங்களை கமெண்ட் பண்றேன். சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் I break in the mighty name of Jesus. வியாதியை பார்த்து கட்டளையிடுகிறேன். எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் சரீரத்தில் காணப்படுகிறதான எல்லா விதமான போராட்டங்களும் I break in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Be free in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். எங்கள் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த ஆராதனை மாத்திரம் இதற்கு பின்பு யூத் மீட்டிங்களையும் உம்முடைய ஜீவனை கர்த்தர் கட்டளையிட போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா ஆமென். நல்ல சத்தமா ஆமென். ஆண்டவர் என்ன தொட்டார்களே, நான் அவரை தொட்டுட்டேன்னு சொல்ற பிள்ளைங்க 2 கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நான் தொட்டுட்டேன் நீ தொட்டுட்டியான்னு மட்டும் கேளுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.